මාව නිකන් කොටි කියලා අය එච්චර ඩිප්‍රස් කරන්නේ. මං කොටි නම් අරස් කරන්න මම නැත්තම් වෙඩි දියන්න. ඕගොල්ලෝ මර මිනිමරලා තියනවා. මිනිමරපු ආණ්ඩුව තමයි මේක. 1980 ගාණක් කොච්චර මිනිමරුවද? එහෙනම් මාවත් මිනිමරලා තියන්න. මගේ ලක්ෂ ගණනාව මිනිමරලා තියනවා මුල්ලිවාய்க்கால் වල. இன்றிலிருந்து ராமநாதன் அர்ச்சுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட 24 வழக்குகள். பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என்பிபி அரசாங்கத்தில். நான் மட்டுமில்லை, எனது யாழ்ப்பாணத்து மக்கள் 3 எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு. ஆனால் நான் இங்கே பாராளுமன்றம் வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை? ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு? இன்றிலிருந்து ராமநாதன் அர்ச்சுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட 24 வழக்குகள். ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை. 24 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணுகிறார்கள். ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பியை ஒரு பிசி சாஜன் பாராளுமன்றத்திலே தரப்பட்ட அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோ honorable member, can you speak within the framework of your complaint in this, please? நன்றி ஐயா. நான் இந்த விடயத்தை மிகவும் கவலையோடு சொல்கிறேன். பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என்பிபி அரசாங்கத்தில். நான் மட்டுமில்லை, எனது யாழ்ப்பாணத்து மக்கள் 3 எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு. ஆனால் நான் இங்கே பாராளுமன்றம் வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை? ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து 1 மினிட் எத்தனை தரம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்க சொல்லி இருக்கிறேன். ஆனால் யாராவது இதை பற்றி கேட்கிறார்களா? இல்லை. தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு? உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய பாராளுமன்ற அனைவர்களுக்கும் காலை வணக்கம். இன்றிலிருந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக 64 நாட்கள் கடந்திருக்கிறது. இன்றைய தினம் எனது முறைப்பாடு, எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டின் 36வது நாள் கடந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது. இன்றிலிருந்து 64 நாட்கள் முதன்முறையாக நான் முறைப்பாடு செய்து 36 நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்றம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது. அந்த விதத்திலே எனது அரசாங்கத்தில் எனது நிலைப்பாடை நான் மாற்றிக்கொள்கிறேன். 64 நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக. ஆனால் 36வது நாள் எனது முறைப்பாட்டின் பின்னர் 3 கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம். நான் செய்த முறைப்பாடு 36 நாட்கள் கடந்தும் இன்னும் கமிட்டி அமைக்கப்படவும் இல்லை, அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை. அதன் 3வதாக நான் எனது நேரத்தை ஒதுக்கிட்டாருங்கள் என்று கேட்டதற்குரிய அந்த இது கூட மொத்தமாக 64 நாட்கள். நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கிறேன். இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன். என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் 64 நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கங்கெட்ட செயல். ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள்? சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கமிட்டியை ஃபோன் பண்ணுவதற்காக 36 நாட்கள் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது எந்த வகையில் நியாயம்? 1974 இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன். 1974 ஆண்டு தந்தை செல்வநாயகம் தெளிவாக சொல்லியிருக்கிறார், 2 சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு 36 நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதலாக கதைப்பதற்காக என்னுடைய சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன். இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ச்சுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட 24 வழக்குகள். ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை. 24 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணுகிறார்கள். ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பியை ஒரு பிசி சாஜன்
பாராளுமன்றத்திலே தரப்பட்ட அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோ Honorable member, can you speak within the framework of your complaint in this, please? நன்றி ஐயா. நான் இந்த விடயத்தை மிகவும் கவலையோடு சொல்கிறேன். பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என்பிபி அரசாங்கத்தில். நான் மட்டுமில்லை, எனது யாழ்ப்பாணத்து மக்கள் 3 எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு. ஆனால் நான் இங்கே பாராளுமன்றம் வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை? ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து 1 மினிட் எத்தனை தரம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்க சொல்லி இருக்கிறேன். ஆனால் யாராவது இதை பற்றி கேட்கிறார்களா? இல்லை. தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு? உங்களுக்கு முதுகெலும் இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள். நன்றி, வணக்கம். அவர்கள் முன்வைத்த சிறப்புரிமை பிரச்சனை தொடர்பாக பாராளுமன்ற சபாநாயகர் உள்ளிட்ட பிரதிநிதி சபாநாயகர் உங்களுடைய கடமை. ஆனால் அவர் மிக தெளிவாக எதிர்க்கட்சி ஒரு உறுப்பினர் என்ற வகையில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக நான் தெளிவுபடுத்த வேண்டும். அவர் மிக தெளிவாக சொன்னது ஆளும் கட்சி என்று சொல்லியிருந்தார். நாங்கள் மிக தெளிவாக கூற விரும்புகின்றோம், அவருக்கு பேசுவதற்கு இடம் நேரம் வழங்காமை இருப்பது ஜனநாயக எதிரான ஒரு விடயம். எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சியின் முதற்கோள் ஆசான் அவர்களுக்கு நேரம் வழங்கப்பட வேண்டும். அதனுடைய முழு பொறுப்பும் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கின்றது, அது எங்களுக்கு அல்ல இருக்கின்றது. நான் இந்த சபையிலும் கூறியிருக்கின்றேன், தனிப்பட்ட முறையிலும் கூறியிருக்கின்றேன். அவருக்கு நேரம் வழங்காமையுடைய பிரச்சனை அவர் எத்தனை தடவை எதிர்த்தாலும் எனக்கு பிரச்சனை அல்ல. கௌரவ சபாநாயகர் அவரிடம் சொல்லியிருந்தேன், தவறு செய்து அவருக்கு எதிர்கட்சியிலிருந்து ஒதுக்கப்படக்கூடிய நேரத்திலிருந்து அவருக்கான நேரத்தை வழங்குமாறு நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அது பாராளுமன்றத்திற்கு ஒரு வெட்கமான விடயம்தான். ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் அவருடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். ஏனைய துணை குழுக்களுக்கு கூட நியமித்திருக்கின்றோம். IPU, சாக் போன்ற குழுக்கள் நேற்று தினம் நடைபெற்றது. அதிகமான உறுப்பினர்கள் அந்தந்த குழுக்களுக்கு நியமிக்கப்படாமல் இருக்கின்றார்கள். ஒரு சில குழுக்களுக்கு 9 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில கட்சிகளில் ஒருவர் 2 மாத்திரமே இருக்கின்றார்கள். IPU-லும் CPU, சாக் போன்றவர்களே இன்னும் வெற்றிடங்கள் கிடந்தன. இவர்கள் மாத்திரம் அல்ல, இந்த மொட்டு கட்சியினுடைய உறுப்பினர்களையும் நாங்கள் பிரேரித்திருந்தோம், கௌரவ பெரிய சபாநாயகர் அவர்களே. எனவே நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம், அவருடைய சிறப்புரிமை தொடர்பான பிரச்சனை உங்களுடைய அலுவலர்களோடு அதிகாரிகளோடு சேர்ந்து நீங்கள் அர்ஜுனா உறுப்பினருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பாராளுமன்றத்தை நடத்தி செல்வதற்கு ஒரு தடையாக இருக்கும். அவருடைய ஏனைய விடயங்கள் தொடர்பாக அவருக்கு ஒரு வாரண்ட் இருந்ததாக நான் பத்திரிகையிலே ஒரு செய்தியை கண்டிருந்தேன். அதுக்கு அரசாங்கம் தொடர்பு அல்ல. அவர் ஏதாவது குற்றம் செய்தால் அதனை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பார்கள். அவரை கைது செய்ய இருந்தால் அதனை சபாநாயகர் அவர்களுக்கு அறிவித்துதான் செய்ய வேண்டும். கௌரவ உறுப்பினர்களுக்கு சிங்களம் தமிழ் ஒரு பிரச்சனை அல்ல. நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டோடு இருந்து நாங்கள் வேலை செய்ய விரும்புகின்றோம். எங்களை அதற்காக வேண்டி விமர்சிக்க வேண்டாம். எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு அதில் விமர்சிக்க முடியாது. உங்களுடைய அறிக்கையை நான் கண்டதன் பின்னர் சபாநாயகர் செயலாளரிடமிருந்து அதனை நான் கொண்டு வந்து பார்த்தேன். நான் தயாராக இருக்கின்றேன். நீங்கள் கேட்டால் சில வேளை புதிய உறுப்பினர் என்ற வகையில் நீங்கள் அறியாமல் இருக்கலாம். நீங்கள் செய்த குற்றம் குற்றமாக இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் ஒரு உறுப்பினர். எனவே உங்களை கைது செய்வதற்கு முன்னால் சபாநாயகருக்கு அறிவுறுத்த வேண்டும். அதனையும் நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம். தயவு செய்து நான் சொல்ல விரும்புகின்றேன், அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய அனுதாபம் உங்களுக்கு இருக்கின்றது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, தயவு செய்து இவர்களுடைய பேச விவாதிக்கும் உரிமையை இன்றைய நாளைக்குள்ளால் அவருக்கு வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனைய விடயங்களை அவர் நீதிமன்றங்கள் மூலமாக தீர்த்துக் கொள்வார்.
கௌரவ ஹர்ஷன், நான் இதனை சிங்கள மொழியில் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு உறுப்பினர் நான் செய்த தவறு என்று சொன்னார். எனக்கு 24 வழக்குகள் இருக்கின்ற மோசடிகள் பிடிப்பதாக சொன்ன அரசாங்கம் இன்று வரைக்கும் எவ்வளவு ஃபேஸ்புக்கிலே அவர்கள் ஷேர் பண்ணப்படுகின்றது என்று பாருங்கள். மன்னார் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகின்றார்கள். நான் சாதாரண உறுப்பினர் என்ற வகையில் நான் நியமிக்கப்பட்டது இப்போது. ஆனால் இதற்கு முன்னால் நான் ஒரு வைத்தியராக இருந்தேன். என்னுடைய நடத்தை பற்றி பல இடங்களிலே பேசப்பட்டு வருகின்றது. நான் அதனை சரி செய்வதற்கு நான் பேசுகின்றேன். நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் ஏதாவது ஒரு வழக்கு என் மீது இருக்கின்றதா என்று பாருங்கள். இவருக்கும் நான் ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருக்கின்றேன். சபா முதல்வர் என்ற வகையிலே நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றேன். அவருக்கும் அது நான் என்னை விடுதலை புலிகளை சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்லது என்னை கொலை செய்யுங்கள். எத்தனை கொலைகள் செய்திருக்கின்றார்கள். முள்ளிவாய்க்காலில் எத்தனை பேர் கொலை செய்திருக்கின்றார்கள். முடியுமாக இருந்தால் ஜனாதிபதியிடம் இருந்து செல்ல சொல்லுங்கள். நான் ஃபுட்சிட்டிக்கு பயமில்லாமல் செல்வேன். எனக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதா, வாகனம் வழங்கப்பட்டிருக்கின்றதா? நான் மன்னார் நீதிவான் முன்னால் 2 பேரை கொலை செய்தார்கள். தெய்வல் ஒருத்தரை கொலை செய்தார்கள். அதனுடைய பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.